അപ്പോൾ ഇനി ആമത്തെ എങ്ങനെ ഇല്ലാതാക്കുന്നതെന്ന് നമുക്ക് നോക്കാം. அதுக்கு மெயினாக டயட் ஸ்டைல் கரெக்ஷன் பண்ணணும், ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் கரெக்ஷனும் பண்ணணும். இப்போ டயட் ஸ்டைல் கரெக்ஷனில் ப்ராப்பர் டைமில் ஃபுட் சாப்பிட்ணும். ஒரு தடவை நம்ம ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்த ஃபுட்டு சாப்பிட்றது அதெல்லாம் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும். தட் இஸ் கால்டு ஓவர் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெவியாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆயிலில் ரொம்ப வறுத்தது பொரிச்சது இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணால் அதிலிருந்தே நம்ம ஆமம் நல்லா கண்ட்ரோல் ஆயிரும். லைஃப் ஸ்டைல் கரெக்ஷனில் ப்ராப்பர் எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஸ்லீப் இதெல்லாம் இருந்தாலே ஆமத்தை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஆயுர்வேதத்தில் சிம்டத்தை சப்ரஸ் பண்ணி வைக்கிறதல்ல ட்ரீட்மெண்ட்டு, சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணுறது தான். அதனால் உங்களோட சிஸ்டம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், ஸ்ட்ரெங்தனாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அலர்ஜிக்கு உண்டான சான்ஸே அங்கே இருக்காது. இதுக்காக இன்டர்னல் மெடிசின்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் நஸ்யம், வஸ்திங்கிற பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட்ஸு நீங்கள் எடுக்கணும். அது நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்களோட அட்வைஸ் படி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட அலர்ஜி எல்லாமே க்யூர் ஆயிரும். உங்களோட உடம்புல இருக்கிற சிஸ்டம் க்யூர் ஆகும், ரீசெட் ஆகும். இந்த டாக்ஸின்ஸ், மெட்டபாலிக் எரர் இது ஒன்றும் வராது. அதனால் உங்களுக்கு அலர்ஜியோட சான்ஸே இருக்காது. உங்களுக்கு ஒரு 3 to 6 months தான் எடுக்க வேண்டியிருக்கும் ட்ரீட்மெண்ட்டு. அதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிடும்.